அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் கருவாட்டு குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் மிளகு சேர்த்து தாளிச்சுக்கலாம். சீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 15 போல் சின்ன வெங்காயம், ஒரு 6-7 பல்லு பூண்டு ரெண்டையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு 3 தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் மசாலா பொருட்கள் எல்லாம் சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 2 டீஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுறலாம். மசாலா பொருட்கள் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு எலுமிச்சம்பழம் அளவு புளியை ஊற வச்சு கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அந்த தண்ணியை இது கூட சேர்த்துடலாம். கூடவே குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். மசாலா சேர்த்து நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் ஒரு 3 கத்திரிக்காய், கொஞ்சமாக ஊற வச்ச மொச்சக்கொட்டை ரெண்டையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். இது நல்லா கொதி வரட்டும். ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இது ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும். குழம்பு நல்லா கொதி வந்துருச்சு. இதில் நாம் சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற கருவாட்டு துண்டுகளை சேர்த்துடலாம். இன்றைக்கி நான் நெத்திலி கருவாடு எடுத்து வச்சுருக்கேன். அதை இது கூட சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே நாம் வெங்காயம் வதக்கும் போது உப்பு போட்டிருக்கோம். கருவாடுலையும் ஏற்கனவே உப்பு இருக்கும். அதனால் நீங்கள் குழம்புல உப்பை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் போட்டுக்கலாம். கடைசியாக கொஞ்சமாக பொடியாக நறுக்குன கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை சேர்த்து மூடி வச்சிடலாம். இது ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும். நெத்திலி கருவாட்டு குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.